அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆதாரமாக முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சோதனையிலே நம்மை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல. நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் சோதனை என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். அல்லேலூயா. சோதனையை நாம் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். சோதனை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த ஒரு உயர்வையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கண்டிப்பாக சோதனை உண்டு. ஆகவே அந்த சோதனை நேரத்திலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரா? உதவி செய்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அநேகர் நாம் சோதனை வரும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க? நம்மை கைவிட்டு விடுவார்கள், நம்மை விட்டு விலகி போவார்கள். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய சோதனை நேரத்திலே நம்மோடு கூட இருக்க முடியும். நம்மை அவர் காப்பாற்ற முடியும், நமக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு யாரும் உதவி செய்ய முடியாது. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் சோதனை நேரத்திலே எந்த ஒரு மனுஷனாலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. எல்லாரும் என்ன செய்வாங்க? விலகி போவார்கள். அல்லேலூயா. கொரோனா வந்தாலே எல்லாம் நினச்சிடுறாங்க, ஓடியே போயிடுறாங்க விட்டுட்டு, இல்லையா? சொந்த கணவர், சொந்த மனைவி, சொந்த பிள்ளைகள், சொந்த பெற்றோர்கள், எத்தனை பேர் ஐயோ கொரோனா வந்துடுச்சா நான் பக்கத்துலேயே நினச்ச மாட்டேன், வரமாட்டேன், அவ்வளோ நேரம் என் பிள்ளை தான், என் மனைவி தான், என் புருஷன்தான் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ பார்த்துட்டோம். எத்தனையோ கணவரை பார்த்துட்டோம், எத்தனையோ மனைவியை பார்த்துட்டோம், எத்தனையோ பிள்ளைகளை பார்த்துட்டோம், இல்லையா? வேண்டாம்ப்பா வேண்டாம். இந்த ஒரு காரியத்திலே என்ன செய்ய முடியல, நம்ம என்ன செய்ய முடியல, உதவி. எத்தனையோ கணவரை மனைவி நினைச்சிட்டாங்க, கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. எத்தனையோ மனைவியை கணவர் கண்டுக்காம, ஆமாம், பிள்ளைங்களை கூட என்ன செய்யலை, பார்க்காம ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இதுதான் உலகம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்முடைய சோதனை நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிறவர், உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஏன் மனுஷன் நம்மளை விட்டு போகிறான்? அவனுக்கும் அந்த கொரோனாவை பார்த்து என்னது பயம், அவனுக்கு அந்த வல்லமை இல்லை. அல்லேலூயா. ஆகவே நம்மளால் முடியாதுப்பா, நமக்கு வந்தால் நம்மளும் செத்து போயிட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? விலகி போயிடுறான். ஆனால் ஆண்டவர் வல்லவர், உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரும் என்ன செய்தார்? இந்த பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்த நாட்களிலே அவரும் சோதிக்கப்பட்டார். அங்கே வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர். நமக்காக பாடுகளை சகித்தார். அவர் நமக்காக இந்த பூமியிலே வந்தபோது அவரும் என்ன செய்யப்பட்டார்? சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவரும் நம்மை போல அநேக பாடுகளை, அநேக காரியங்களை கடந்து போனார். இந்த உலகத்தில் அவர் என்ன செய்தார்? வாழ்ந்தார். அநேக வேதனைகளை அவர் சகித்தார். அல்லேலூயா.
ஆகவே அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். எதற்கு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது? ஆகவே நாம் சோதனை நாட்களிலே நாம் பயந்து போக வேண்டாம். நான் பாடினது போல, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? இயேசு என்னோடு இருப்பதனால். அல்லேலூயா. ஆகவே சோதனை நாட்களிலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சோதனையை கண்டிப்பாக கடந்துதான் ஆக வேண்டும். நாம் கடக்கும்போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு நிருபத்திலே நான் வாசிக்கிறோம், 2 விதமான சோதனை இருக்கிறது. ஒன்று ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனை, இன்னொன்று நாம் பாவம் செய்து நாமவே இழுத்து கொள்ளுகிற சோதனை. இந்த 2 சோதனை குறித்து யாக்கோபுல வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதுல முதல் சோதனை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனை. அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் சோதனைகள் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். அப்படி அவர் அனுமதிக்கிற அந்த சோதனையில அவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார்? அங்கே வாசிக்கிறோம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அல்லேலூயா. சோதிக்கிற அந்த ஆண்டவர் முதலாவது அவர் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு சோதனை அவன் என்ன செய்ய முடியும்? சகிக்க முடியும். அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு சோதனை. அந்த சோதனை தான் நமக்கு தர்றாரு. வேற சோதனை நமக்கு அவர் தருகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அங்கே வாசிக்கிறோம், வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. சோதனையில கூத்து பார்த்துட்டு இருக்க மாட்டாரு, அவர் ரொம்ப கவனமா இருப்பார். அல்லேலூயா. அந்த சோதனை திராணிக்கு மேல என்ன செய்ய மாட்டாரா? தர மாட்டார். அல்லேலூயா. நம்ம சோதனையை தாங்கிறதுக்கு இவ்வளவு பலன் இருக்கு அப்படின்னா அவ்வளவுதான் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு தருவார். திராணிக்கு மேலாக நம்மை அவர் சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆகவே இங்கே நாம் உதாரணமாக தாவீது பாவம் செஞ்ச போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் ஜனங்களை என்ன செய்கிறான்? வாதிக்கிறான். அந்த வாதையினால அநேகர் செத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ தாவீது நிற்கிறான். ஆண்டவர் சொல்றார் தூதன்கிட்ட, போதும், அல்லேலூயா, போதும் அப்படிங்கிறார். இப்படி நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல நம்முடைய சோதனை நமக்கு எவ்வளவு திராணியோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திராணி இருக்குது. அந்த திராணிக்கு ஏற்ற சோதனையை தான் ஆண்டவர் செய்வாரா? தருவாராம். அல்லேலூயா. திராணிக்கு மிஞ்சி நமக்கு என்ன செய்ய மாட்டார்? தர மாட்டார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன செய்துருவோம்? யோபு போல எனக்கு சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், யோபு போல என் சோதனை. எத்தனை பேர் அப்படி யோபு போல நம்ம சோதிக்கப்பட்டோம்? கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வியாதி, ஒரு சின்ன பலவீனம் வந்தாலே உடனே யோபு கூட கம்பேர் பண்ணிக்கிறது. அல்லேலூயா. யோபு எவ்வளோ சோதிக்கப்பட்டான். இப்போ நம்ம நினைக்கிறோம் எனக்கு ரொம்ப சோதனை ஆண்டவர் தந்துட்டாரு. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே நம்ம நினைச்சிடறோம், எப்படி புலம்ப ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? திராணிக்கு மேலே அவர் என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டாராம்.
சோதனையை தாங்கத்தக்கதாக அந்த சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. சோதனையை தாங்குவதற்கு பலனை தருகிறார், தப்பிச் செல்வதற்கு ஒரு வழியையும் என்ன செய்கிறார்? உண்டாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை அடைத்து போட்டு சோதிக்கிற தேவன் அல்ல, அதற்கு ஒரு வழியை ஆண்டவர் வச்சிருப்பார். அல்லேலூயா. அதில் தப்பி போகிறதுக்கு ஒரு வழியையும் வச்சிருக்கிறார். இவ்வளோ ஒரு நம்ம மேலே கரிசனையோடு தான் நம்ம என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். இரக்கம் இல்லாமல் ஆண்டவர் சோதிப்பதில்லை. ஆனால் நாம் அப்படி சில நேரத்தில் தவறாக ஆண்டவர் மேலே சிந்தனை கொள்ளுகிறோம். அவர் நம் மீது கரிசனையாக இருந்து நம்ம திராணிக்கு மேலே நாம் சோதிக்கப்படக்கூடாது, அந்த சோதனையை தாங்க வேண்டும், நாம் அதிலிருந்து தப்பி செல்லவும் வழியையும் என்ன செய்திருக்கிறார்? அவர் வைக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தான் சொல்லுகிறது, அவர் உதவி செய்கிறார். சோதனையில நம்ம கூட அவர் என்ன செய்றார்? நம்ம கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உதவி செய்ய வேண்டிய விதத்தில் என்ன செய்வார்? உதவி செய்வார். ஒரு எக்ஸாம் நடக்குது. எக்ஸாமில் உதவினா மாணவர்கள் என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் காப்பி அடிக்கிறதுக்கு அந்த எக்ஸாமினர் உதவி செஞ்சால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? அந்த எக்ஸாமினர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படி தானே சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. காப்பி அடிக்கிறதுக்கு புக்கு எடுத்து தந்தாங்க, பிட் எடுத்து தந்தாங்க. நான் பிட் அடிக்கும்போது அவங்க மறைச்சிக்கிட்டு நின்னாங்க. இப்படிலாம் இதுவா உதவி? அல்லேலூயா. அங்கே அவங்க உதவி செய்வாங்க. என்ன உதவி செய்வாங்க? நம்ம பேப்பர் கேட்டால் தருவாங்க. சப்போஸ் பெண்ணு திடீர்னு எழுதலைன்னா தருவாங்க. தண்ணி கேட்டால் தருவாங்க. இப்படி சில உதவிகளை அவங்க என்ன செய்வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது சோதனை என்று சொல்வது ஒரு தண்டனை அல்ல, ஒரு எக்ஸாம் நடக்கிற மாதிரி தான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம் பக்கத்தில் என்ன செய்கிறாரு? இன்று அவர் என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இங்கே வாசித்தது போல அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட்டார், சோதனை தாங்க பலன் தருகிறார், தப்பி செல்வதற்கு வழியையும். இதுக்கு பிறகு நமக்கு என்ன செய்யணும்? அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவன். எந்த இடத்துல நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அல்லேலூயா. வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:18. பதினெட்டாவது வசனம் 6ஆம் அதிகாரம் 18 தானா? வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. ஆமீன். அங்கே வாசிக்கிறோம், சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அல்லேலூயா. நான் வாசித்தோம் எபிரேயர்ல, உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இங்க ராஜா கேட்கிறான், தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம் ஆராதிக்கிற ஆண்டவர் சோதனையிலே நமக்கு உதவி செய்ய வல்லவர், தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், பதில் சொல்கிறான், ஆம் ஆண்டவரே, ஆம் ராஜாவே என்று சொல்லி ராஜாவுக்கு என்ன செய்கிறான்? அடுத்த வசனத்தில் அவன் மறு உத்தரவு சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவன் தான் கேட்கிறான், வல்லவராய் இருந்தாரா? ஆண்டவர் தான் முக்கியம், நான் ஆராதிக்கிற தேவன் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னியே. நீ ஆராதிக்கிற அந்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம், ஆண்டவர் வல்லவராய் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை எப்படி தப்புவித்தார்? அங்கே வாசிக்கும் போது 22ஆம் வசனத்தை வாசிங்க.
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு. போதும். அங்கே முக்கியமான வசன வார்த்தை என்னது? சேதப்படுத்தாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு. ஆண்டவர் நம்மை சோதனையில் எப்படி பாதுகாக்கிறார் தெரியுமா? சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சேதமும் இல்லை. ஒரு நாய் விரட்டினா கூட நமக்கு என்ன சேர்க்கும்? கொஞ்சம் காயம் எல்லாம் வந்துடும் இல்லையா? ஆனால் சிங்கத்தின் கவியில போட்டவனுக்கு எந்த சேதமும் இல்லை. 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய அந்த சோதனையில் வாசிக்கும் போது இந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையில ஆண்டவர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார்? ஒரு சேதமும் இல்லாமல் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம சோதனையில போயிட்டு வந்ததே என்ன செய்யாது? தெரியாது. அல்லேலூயா. நம்மளை பார்த்தா சோதிக்கப்பட்டவங்க மாதிரியே என்ன செய்யாது? தெரியாத அளவுக்கு. அதான் என்னது? சேதம் இல்லாமல். சிங்கக்கபில போனவனுடைய சரீரம் கொஞ்சம் கூட கிழிக்கப்படாம அப்படியே சூப்பரா அவன் வெளியே வர்றான். அல்லேலூயா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. லைட்டா பரண்டியாவது பார்த்துச்சா? இல்லை, எந்த ஒரு சேதமும் அவனுக்கு இல்லை. இங்கே அக்கினியில தூக்கி போட்டாங்க. அக்கினியில தூக்கி போட்டவங்கள ஆண்டவர் காப்பாற்றினாரு. நாம் எபிரேயரில் வாசித்தது போல அவர் உதவி செய்கிற தேவனாக அவர்களோடு கூட உலாவி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு எந்த சேதமும் இல்லையா? இவன் பார்த்துட்டே இருக்கிறான். அக்கினியில போட்டா அந்த மனுஷன் என்ன செய்வான்? துடி துடியா துடிக்கணும் இல்லையா? தீயில ஏதாவது ஒன்று பட்டுருச்சுன்னா ஒரு பூச்சியை பிடிச்சி தீயில போடுங்க, அது என்ன செய்யும்? துடியா துடிச்சு சாகும். அல்லேலூயா. ஆனால் இந்த 3 பேரும் எந்த துடிப்பும் இல்லை, அலறல் இல்லை, அழுகை இல்லை. அவங்க என்ன ஹாயா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவர்கள் உலாவி கொண்டிருந்தார்கள். நாலாவது உலாவி கொண்டிருக்கிறார். குமாரரின் சாயலா இருக்கிறது என்று சொல்லி ராஜா சொல்லுகிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடு கூட யார் நடந்தா கூட இயேசு கிறிஸ்து நடந்தார். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர் கடவுள் தான். அவர் அதுக்கு பிறகுதான் அந்த உலகத்தில் மனுஷனா பிறந்தார். அதனால அப்போ எப்படிடா இயேசு கிறிஸ்து வந்தார்னு யோசிச்சுட்டு இருக்காதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே அடிக்கடி அவர் வந்திருக்கிறார். பக்தர்கள் பார்த்துருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு சரியாக தெரியல. இங்கே ராஜா அதை எழுதியிருக்கிறான் பாருங்க, தேவகுமாரனின் சாயலாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களோடு கூட உலாவி கொண்டிருந்தார். அல்லேலூயா. நாம் சோதிக்கப்படும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட அவரும் கடந்து வருகிறார். அக்கினியா இருந்தாலும் அங்கே இறங்குவார், சிங்க கவியா இருந்தாலும் அங்கே இறங்கி வருவார். அல்லேலூயா. மனுஷன் இறங்க முடியுமா? கொண்டு போனவனே என்ன செத்துட்டான். இவங்களை தூக்கி போட போனவங்களே என்ன செத்துட்டாங்க? செத்து போயிட்டாங்க. அப்போ எவன் உள்ள போய் உதவி செய்ய முடியும்? வெளியே வந்தாலாவது ஏதாவது உதவி செய்யலாம். அப்படியே இன்னைக்கு தீக்குளித்து செத்து போயிடுறாங்க. உதவி செஞ்சு எத்தனை பேர் காப்பாற்றுறாங்க? ரொம்ப ரேர் தான். அவ்வளோதான், தூக்கிட்டு போகிறாங்க. சிகிச்சை பலனின்றி உயிரிழப்புன்னு வருது கொஞ்ச நேரத்தில். உள்ளே போய் காப்பாற்ற முடியுமா? வெளியினே காப்பாற்ற முடியல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சோதனை நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களை எப்படி ஆண்டவர் பாதுகாத்தார்? சேதமில்லாமல். இந்த வார்த்தை முக்கியமானது. சேதமில்லாமல் பாதுகாத்தார். அவங்க அக்கினி போயிட்டு வந்ததுன்னு தெரியல. வெளியே வந்து என்ன செய்றாங்க? அவங்கள மோந்து பார்க்குறாங்க. ஏதாவது அந்த அக்கினியின் மனம் கூட என்ன செய்யலையா? வீசலை. அவங்க முடி என்ன செய்யலை? கருகலை. அவங்க போட்டிருந்த இந்த ஷால், வஸ்திரம் எதுவுமே என்ன செய்யலை? டேமேஜ் ஆகலை. நம்ம சரீரத்தை விட வஸ்திரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறோம், தீயில பிடிச்சிரும்
ஆனால் எந்த ஒரு டேமேஜும் அவங்களுக்கு இல்லை. சேதமில்லாமல் எப்படி போனாங்களோ அதை விட சூப்பராக வெளியே வந்தாங்க. அல்லேலூயா. ஏன்னா எப்படி போனாங்க? கையை காலெல்லாம் கட்டி தூக்கி நினச்சிட்டாங்க, போட்டாங்க. வெளியே வரும்போது கை கால் கட்டியா வெளியே வந்தாங்க? வெளியே வாங்கன்னு நடந்தாங்க, கடை வந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போனதோட திரும்ப வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய அந்த அனுமதிக்கிற சோதனையில் நம்ம போயிட்டு திரும்பி வரும்போது போகிறத விட எப்படி வருவோம்? ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக திரும்பி வருவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சேதமில்லாமல் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஆகவே சோதனையில் நீங்கள் பயந்துடாதுங்க, சோர்ந்து போகாதுங்க, கவலைப்படாதுங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருந்து நம்ம என்ன செய்வார்? கண்டிப்பாக காப்பாற்றுவார். சேதமில்லாமல் நம்ம என்ன செய்வார்? கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆகவே வேதத்தில் சோதிக்கப்படுகிற எல்லாரையும் நான் பார்க்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உதவி செய்கிறவராகவே இருந்தார். ஆனால் ஒவ்வொருடைய சோதனையிலும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருந்தது. இங்கே திராணிக்கு மேலாக என்று நான் வாசிப்பது போல ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. இங்கே பாருங்க, இவங்களை தூக்கி அக்னியில் போட்டாங்க, ஒன்றுமே செய்யலை அக்னி. அவங்க மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க சூப்பராக வெளியே வந்துட்டாங்க. சிங்ககபில தூக்கி தானியில் போட்டாங்க, அந்த சிங்கம் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் சிங்கங்கள் வாய்களை கட்டினார். அல்லேலூயா. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் என்ன செய்தான்? போனது மாதிரி அடுத்த நாள் வெளியே வந்துட்டான். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனும் சோதிக்கப்பட்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். புடமிடப்பட்டான், கர்த்தர் அவனை புடமிட்டார்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படி எஸ்கேப் ஆகலை. அவன் சோதிக்கப்படுகிற நேரத்தில் கொஞ்சம் பாடுகள்லாம் அவனுக்கு இருந்துச்சு. முதல்ல தூக்கி நினச்சிட்டாங்க, தண்ணி இல்லாத வெறுங்குழியில் தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. சாகட்டுன்னு போட்டால் எப்படி போட்டிருப்பாங்க? ஏணி வச்சு இறக்கி விட்டுருப்பாங்க, அடித்து தூக்கி நினச்சிருப்பாங்க, உள்ளே போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்புறம் வெளியே எடுத்து விட்டா ஓடியா போயிடலாம் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியே எடுத்து விடலை. எடுத்து கொண்டு போய் நினச்சிதாங்க, விற்றுட்டாங்க, அடிமையாக விற்றுட்டாங்க. அடிமையாக விற்றுட்டா அப்புறம் அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் யார் அடிமையாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு காலம் முழுவதும் என்ன செய்ய வேண்டியதான்? சேவை செய்து மடிய வேண்டியதுதான். ஆகவே அது ஒரு கஷ்டமான காரியம்தான். ஆனால் அங்கே ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். பின்பு அவன் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு எங்கே போனான்? சிறைச்சாலையில் போனான். அங்கே ஒரு 2 வருஷத்துக்கு அதிகமாக சிறைச்சாலையில் இருந்தார். அல்லேலூயா. அப்போது சிலருடைய சோதனைகள் கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது, சிலருடைய சோதனை ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லை, சோதனைகளில் வித்தியாசம் இருக்கலாம், சோதிக்கப்படும் நம்முடைய அனுபவங்கள் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அங்கே யோசேப்பின் சரித்திரத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கண்டிப்பாக நிறைய நேரங்கள் என்ன செய்திருப்பார்? அவர் உதவி செஞ்சிருப்பார். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்ததுக்கு காரணம் கர்த்தர் அவன் கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்னி சூளையில உலாவி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அங்கே 3 பேர் என்ன செஞ்சிருப்பாரு? பேசி தைரியப்படுத்தியிருப்பார். பயப்படாதுங்க, இப்படிப்பட்ட எத்தனை சோதனை வந்தாலும் நான் கூட இருப்பேன் அப்படின்லாம் ஆண்டவர் பேசியிருப்பார். அல்லேலூயா. அதுபோல் சோதனையில் நம்ம விட்டுட்டு போகிற ஆண்டவர் இல்லை, நம்ம கூட இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. யோசேப்போடே இருந்தார். குழியில் போட்டாலும் யோசேப்போடே கர்த்தர் என்ன செய்தார்? அண்ணன் தம்பியெல்லாம் நினச்சாங்க, பாவம் தனியாக குழியில் கிடந்து சத்துக்கிட்டு கிடக்கிறான் அப்படின்னு. அல்லேலூயா. அவன் தனியாக குழியில் கிடக்கலை, கர்த்தர் அவன் கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. குழியில் தூக்கி போட்டாலும் குழியில் இறங்குகிற கர்த்தர். அல்லேலூயா. அடிமையாக விற்று அனுப்புனாங்க, போடா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கூட போனார். அல்லேலூயா. சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க, கர்த்தர் யோசேப்போட இருந்து அங்கேயும் தயவு கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. அங்கிருந்து ஆண்டவர் ஒரு தப்பிச்செல்ல வழி நினைச்சிருந்தார், வைத்திருந்தார். அல்லேலூயா. பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதன் மூலமாக இந்த யோசேப்பு வெளியே வரணும், இந்த வழியெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் நினைச்சிதார், ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டவர் நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சோதனையோடு கூட தப்பி செல்லும் வழியையும் தப்பி செல்லும் போக்கையும் உண்டாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த முன்னாடி இந்த சிறுவர் மலர் வாசிப்பேன், இப்போ அது வருதான்னு தெரியல, நான் வாசிக்கிறதும் இல்லை. அது பார்ப்பேன், சில ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதில்
ஒரு டிராயிங் மாதிரி இருக்கும், அந்த வழியை கண்டுபிடிச்சி வெளியே வரணும். அது பார்த்துருப்பீங்க நீங்கள் இல்லையா? ஆமாம், அது வெளியே வர்றக்கும் அது கஷ்டப்பட்டு என்ன செய்யணும், ரொம்ப அதில் விளையாடிட்டு இருந்தால் நமக்கு தெரியும் அது எப்படி வரலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படும். அது போல் வழி இருக்குது, ஆனால் அந்த உள்ளே என்ன செய்கிறோம், அது ஒரு பிக்சர் தான். அதை நம்ம லைஃப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேறு மாதிரி உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அதே போல் தான் யோசேப்புக்கு ஒன்றும் தெரியல, அங்கே போகிறான் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க, குழியில் போடுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஒரு வழி ஆண்டவர் ஏற்கனவே வச்சுருக்காரு. அதில் ஒரு படம் இருக்கு இல்லையா, வெளியே செல்லும் வழியை காண்பீங்க, ஏதோ ஒரு தலை போட்டு வரும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையுங்க. நம்ம தான் அப்படி என்ன செய்கிறோம், திகைக்கிறோம், கதறுறோம், கத்துறோம், அழுகிறோம், குதிக்கிறோம், என்னெல்லாமோ படபடக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு வழியை என்ன செய்யிருக்கிறார், வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. போக்கையும் என்ன செய்யிருக்கிறார், அதை கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம், திணறிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு வழியாக நம்ம நினச்சி கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஆகவே சோதனை இதுதான் முடிவுன்னு நினைக்காதுங்க. சோதனையின் முடிவில் ஒரு வழியை ஆண்டவர் வச்சு நமக்கு ரொம்ப விடுதலையை தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வழியிலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு விடுதலை நமக்கு இருக்கும். அதே போல் ஒரு விடுதலை என்ன செய்வார், அவர் தருவார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் ரொம்ப சோதிக்கப்பட்டான். ஆனால் திடீர்னு சொல்லி ஒரே ஒரு நாளில் அந்த தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக மாறிட்டான். அல்லேலூயா. அவன் வெளியே சிறைச்சாழ்ந்து வெளியே வந்த அன்னைக்கே யாரா மாறிட்டான், தேசத்துக்கு தலைவனா மாறிட்டான். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரால் சோதிக்கப்படும் போது சோர்ந்து போக வேண்டாம். அவர் தப்பிச் செல்வதற்கு போக்கையும் நமக்கு என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார். வழியை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருடைய சோதனையிலும் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய சோதனையிலே நேரம் கடந்து போகிறபடினாலே நான் வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன். ஆபிரகாமுடைய சோதனையிலே ஆபிரகாம் கர்த்தர் சோதித்தார். ஆதியாம் 22ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வேகமாக வாசிங்க. போதும், ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. எவ்வளவு தெளிவா எழுதிருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன செய்றாரு, மறைச்செல்லாம் எழுதல, ஆபிரகாமை சோதித்தார். அப்படின்னா நானும் உன்னை சோதிப்பேன். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாம் சோதனையில் எவ்வளவு அவன் மனசில் விசுவாசம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பல காரியங்கள் அவன் மனசில் இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், ரொம்ப யோசிச்சிருப்பான். அப்படிப்பட்ட நேரத்துலையும் ஆண்டவர் செய்தார். இந்த கடைசி நேரத்தில் அவன் நினச்சிருப்பான் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்ததாக புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இந்த ஈசாக்கு மரித்து போனாலும் மீண்டும் அந்த ஈசாக்கு ஆண்டவர் உயிரோட எழுப்புவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்ததாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மனுஷிகமாக பார்க்கும்போது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், வெட்ட போகிறோம், முடிஞ்சிருச்சின்னு நான் நினைக்கிற அந்த கடைசி நேரத்தில் ஆண்டோடைய சத்தம் வந்துச்சு, பிள்ளை ஆண்டான் மேலும் கையை என்ன செய்யாத, போடாத. அல்லேலூயா. திரும்பி பார்த்தான், அங்கே ஒரு ஆட்டுக்கடா இருந்தது, அதை பலி செலுத்தி விட்டு அவன் திரும்பி வந்து விட்டான். ஆண்டவர் தப்பிச் செல்வதற்கென்று ஒரு வழியை கண்டிப்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒருவேளை முதல்ல நமக்கு தெரியாது, அதனால நம்ம திகைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வழி வைத்திருக்கிறார். சோதனைக்குள்ளே கடந்து போகும்போது நினைங்க, வெளியே உள்ளே எப்படி போகிறோமோ ஆண்டவர் அனுப்புகிறாரோ அதே போல் வெளியே வர்றதுக்கும் ஒரு வழி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பிசாசே, நான் சோதனை நினைச்ச மாட்டேன், தோற்று போக மாட்டேன், நான் என்னைக்கு நாள் வெளியே வருவேன், அல்லேலூயா அப்படின்னு சவால் விட்டுட்டு போங்க. கர்த்தர் வேத வசனத்தில் சொல்வது உண்மை. அவர் சொன்னவர் அப்படியே நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் சோதனை வந்தது. அவன் சொல்லுகிறான், யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அவனுக்கு தெரியுது ஆண்டவர் சோதிக்கிறார், சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். எல்லாரும் நினைச்சாங்க யோபுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமேல் யோபு பிழைக்கவே மாட்டான், அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எல்லாரும் சும்மா போகிறவங்க வரவங்க எல்லாம் அவனை கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவ்வளோதான், இவன் எங்கே பிழைக்க போகிறான், அவ்வளோதான், இவன் கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு பிறகு தான் யோபுடைய வாழ்க்கையே ஆரம்பமானது. அல்லேலூயா. கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதித்தார். எதெல்லாம் இழந்து போனானோ அதெல்லாம் ரெட்டிப்பாண்டர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய சோதனையில் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் தருகிறவர். அவர் கடைசியாக தப்பிச் செல்வதற்கு வழியும் வச்சிருக்கார். சோதனையில் யாராவது அப்படியே முடிஞ்சிருக்காங்களா? முடியல. சோதிக்கப்பட்ட எல்லாரையும் பாருங்க, யாருமே சோதனையில் என்ன செய்யலை,
முடிவடையலை. எல்லாரும் சோதனைக்கு பின்பும் அதிகமாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையின் முடிவல்ல. சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி மத்தியிலே வருகிறதான ஒரு பாதையே தவிர அது முடிவல்ல. அல்லேலூயா. சோதனைக்கு பின்பு ஒரு ஜெயம், சோதனைக்கு பின்பு ஒரு ஜெயம், சோதனைக்கு பின்பு ஒரு ஜெயம். எத்தனை சோதனைகளை சகிக்கிறோமோ அத்தனை ஜெயம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. எத்தனை சோதனைகளை கடந்து போகிறோமோ அத்தனை ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, சரித்திரம், வேத சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. தாவீது குறித்து நான் வாசிக்கும் போது, தாவீதும் ஆண்டவரால் சோதனைக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். தாவீது நிறைய சோதனைகளை அவர் கடந்து போனார். அவருடைய சங்கீதங்களில், அவருடைய சரித்திரங்களில் நம்ம வாசிக்கிறோம். போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் தாவீதுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனால் எந்த சோதனையிலையும் தாவீது செத்து போகலை, எந்த யுத்தத்திலையும் தாவீது செத்து போகலை. தாவீது அந்த போராட்டத்தின் மத்தியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் தாவீதுக்கு என்ன செய்தார்? விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. சில இடத்துல சவுல் ஒரு இடத்துல நினைச்சிடறான், சுற்றி விளைச்சிடறான், அவ்வளோதான் முடிஞ்சு இனி எங்கேயுமே போக முடியாது நினைக்கும் போது ஒரு செய்தி அவனுக்கு வருது. அதை கேட்டு தாவீதை விட்டுட்டு ஓடிடுறான். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ நேரம் தாவீதுடைய அந்த சோதனையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு நேரத்திலையும் முடிஞ்சுன்னு நினைக்கும் போது அவனுக்கு அதிலிருந்து ஒரு வழி ஆண்டவன் செய்தார், திறந்து கொடுத்து கொண்டே இருந்தான். கடைசி வரைக்கும் அவன் எந்த சோதனையில் அவன் வாழ்க்கை முடிவடையலை. எல்லாரையும் போல நல்ல முதிர் வயதில் அவன் மரணம் அடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அடிக்கடி தாவீது சரித்திரத்தை வாசிக்கும் போது கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, யாருக்கு சோதனை அதிகமாக இருக்கோ அவங்க கூட கர்த்தர் இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை நமக்கு நிறைய வருதுன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, அங்கே யோபு சொல்லும்போது அவன் அதை தான் சொல்லுவான். அதை மட்டும் வேணால் நம்ம பார்க்கலாம். 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு மேலே வாசிங்க. நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாலே போனாலும் அவரை காணேன். ஆமென். பாருங்க, பைபிள் எழுதியிருக்கு, கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் தானியேலோட இருந்தார். அல்லேலூயா. ஆனா சில நேரங்களில் அவங்களுக்கே தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கே சில நேரத்தில் தெரியாது கர்த்தர் கூட இருக்கிறாரா. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஐயோ ஆண்டவரை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் கூட இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு தான் தெரியல. அல்லேலூயா. சோதனை நேரத்தில் தெரியாது. அல்லேலூயா. அவர் இருந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் இருந்து உதவி செஞ்சுட்டே இருப்பார். அவர் உதவி செய்யலை அப்படின்னா சோதனையில் நம்ம அழிஞ்சே போயிடுவோம். அல்லேலூயா. அவர் உதவி செய்கிறதுனால தான், அவர் உதவி செய்ததுனால தான் நம்ம இத்தனை நாள் வரைக்கும் சோதனையை தாண்டி வெளியே வந்தோம். அல்லேலூயா. ஆனால் நமக்கு என்ன ஃபீலிங் இருக்கும்? யோபுக்கு என்ன ஃபீல் பண்ணா? அவர் இல்லை, இங்கே பார்க்குறேன் இங்கே இல்லை, இடது பக்கம் பார்க்குறேன் இல்லை, முன்னாடியும் பார்க்குறேன் இல்லை, பின்னாடியும் பார்க்குறேன் இல்லை, எங்கேயுமே ஆண்டவரை காணோம், என்னை அவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் அவன் நினச்சான். அல்லேலூயா. ஆண்டவர் யோபு விட்டுட்டு எங்கேயும் போகலை. ஆண்டவர் யோபுவின் மேல் கரிசனையாக இருந்தார், யோபை கவனித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம எவ்வளோ சோதனை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கரிசனையோடு நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் சோதனைகளை தாண்டி செல்வோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். நமக்கு அவர் உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. ரிபகன சகன ரபகனமா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு பல வார்த்தைகளை சொல்லுவான். யோபுடைய நண்பர்கள் பார்த்தீங்களா என்னெல்லாம் சொன்னாங்க. அதே போல் நிறைய காரியம் மனுஷரால் சொல்லப்படலாம். பிசாசு மனுஷன் மூலமாக பேசுவான். ஆனால் நமக்குள்ளே எப்போதும் ஒரு எண்ணம் இருக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், தப்பிச்செல்ல வழி அவர் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் சோதனை கடப்போமானால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். சோர்ந்து போய் துவண்டு போவோமானால் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு, சத்துருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் துவண்டு போனால் நாம் ஜெயம் பெற முடியாது. சோதனையில் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். வேதத்திலே
தாவீது, யோபு, ஆபிரகாம், யோசேப்பு, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இன்னும் அநேக தேவ பக்தர்கள் சோதிக்கப்பட்ட போது தேவன் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தார், எப்படி அவர்களை அதிலிருந்து காப்பாற்றினார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் அல்லவா? அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனை நேரத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிபகன சகனமா ரிபிகனம ரபகன சகன ரபகனமா. ஹல்லேலூயா. உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, இயேசு. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், ஆமென். ஓஹோ, சொல்லுங்க. எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், ஆமென். ஓஹோ, பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருப்பதனா உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற, சொல்லுவோம், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர், ஆமென். பயப்பட மாட்டேன், ஓஹோ, பயப்பட மாட்டேன் நான். இயேசு என்னோடு இருப்பதனா பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, ஆமென். பயப்பட மாட்டேன், ஆமென். இயேசு என்னோடு இருப்பதனா இயேசு என்னோடு இருப்பதனா